முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை பொறுத்தவரை கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன் அரசியல் வாரிசாக மகன் ஜெயவர்தனை தென் சென்னையில் நிறுத்தினார். ஆனால் ஜெயவர்தனோ டெபாசிட்டை இழந்தார். இதற்கு காரணம் அதிமுகவில் நடந்த உள்குத்துதான் என்று ஜெயக்குமார் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி அவர்களிடமும் நேரடியாகவே புகாரும் அளித்தார். ஆனால் எந்த பலனும் இல்லை. இந்த நிலையில் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததையும் ஜெயக்குமார் அவர்கள் ரசிக்கவில்லை. எனவே தொடர் அதிருப்தியில் இருக்கும் ஜெயக்குமாரை திமுகவும் ஸ்மெல் செய்தது. அவர் கட்சித்தாவும் மனசஞ்சலத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட திமுகவும் உடனடியாக நீங்கள் திமுக பக்கம் வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் உங்களுக்கு தான் சீட் என்ற ஆஃபருடன் அழைப்பை விடுக்க, ஆனால் ஜெயக்குமார் அவர்களோ தன் மகனின் அரசியல் எதிர்காலத்தை நினைத்து அந்த அழைப்பை நிராகரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மீண்டும் திமுக தலைமையிடமிருந்து அழைப்பு வந்ததும் மீண்டும் 2026 திமுக ஆட்சி வந்தால் தனக்கு அமைச்சர் பதவி வழங்க முடியுமா என்று தூது அனுப்பவும் திமுக தரப்பிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது.